அனைவருக்கும் மந்திர வணக்கம். இது பிளாக் மேஜிக் இன் தமிழ் யூடியூப் சேனல். உங்களது எல்லா கஷ்டங்களும் எல்லா துன்பங்களும் தீர ஒரு அற்புதமான வராகி தரிசனத்தை சொல்லித்தரப்போகின்றேன். இது மாந்திரீக சூட்சமம். நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க. ஒரு அறிவிப்பு, உங்களுக்கு தெய்வ உபாசனை முறைப்படி குருவின் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? தெய்வீக மாந்திரிக கலையை 21 நாளில் கற்றுக்கொள்ள வேண்டுமா? உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர வாக்கு முறையில் பார்த்து அதர்வன வேத பரிகாரம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இது அத்துணையும் வாட்ஸ்அப் மூலமாகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். விவரங்கள் பெற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு சொல்லுங்க. அதனுடைய முழு விளக்கத்தை தருகின்றேன். நான் இப்ப உங்களுக்கு ஒரு மந்திரத்தையும் ஒரு நேரத்தையும் சொல்ல போறேன். இத ஒவ்வொரு மாதமும் நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. குறைந்தபட்சம் ஒரு 3 மாதம் நீங்க செஞ்சீங்கன்னாவே நிச்சயமா எதற்காக இந்த வழிபாட்டை செய்யறீங்களோ அது நடந்தே தீரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதற்கு உங்களுக்கு தேவை வராகி அம்மாவோட சிலை அல்லது வராகி அம்மாவோட போட்டோ. வராகி அம்மாவோட போட்டோ வீட்டில் வைக்கலாமா, சிலை வைக்கலாமா? ஏற்கனவே எங்களது ஆனந்தூரி ஃபவுண்டேஷன் சேனல்ல இதுக்கு நான் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன். வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். அப்படி வராகி அம்மா போட்டோ வைக்கும் பொழுது கூடவே வெள்ளருக்கு விநாயகர் வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதை நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் சொல்லியிருக்கேன். அஷ்டமி நாள், அது எந்த அஷ்டமியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி, அஷ்டமி நாள் அதிகாலை 3 மணியிலிருந்து 3:30 மணிக்குள் வராகி அம்மா போட்டோக்கு முன்னால அல்லது சிலைக்கு முன்னால ஒரு விளக்கு ஏற்றிக்கோங்க. அந்த விளக்கு வடக்கு திசை நோக்கி எரியட்டும். நல்லெண்ணெய், நெய் அல்லது எங்களது தயாரிப்பான தீப எண்ணெய், எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, தீபம் ஏற்றி அம்மாவோட முகத்தை தரிசிக்கணும். போட்டோவோ சிலையோ அம்மாவோட முகத்தை தரிசனம் பண்ணணும். அதிகாலை 3லிருந்து 3:30க்குள்ள அப்படி தரிசனம் பண்ணும் பொழுது ஓம் ஸ்ரீம் 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 மகாவாராகி நமோஸ்துதே, ஓம் ஸ்ரீம் 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 மகாவாராகி நமோஸ்துதே, ஓம் ஸ்ரீம் 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 மகாவாராகி நமோஸ்துதே என்று 27 முறை சொல்ல வேண்டும். எவர் ஒருவர் இதை செய்கின்றாரோ நிச்சயம் அம்மாவின் தரிசனத்தை நீங்கள் பார்க்கலாம், அம்மாவின் அருளை நீங்கள் உணரலாம். இந்த சூட்சமத்தை தொடர்ந்து 3 மாசம் செய்யுங்க. நல்லதே உங்களுக்கு நடக்கும். மாந்திரிக கலை ரொம்ப புனிதமான ஒரு கலை, தெய்வீகமான ஒரு கலை. இதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னா வாழ்க்கையில அபரிவிதமான முன்னேற்றத்தை அடையலாம். மாந்திரிக கலை தொடர்பான உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நிச்சயமா அதுக்கு ஒரு தனி பதிவு நம்ம கொடுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.